Hey guys, welcome back to my YouTube channel. நான் உங்கள் ஒண்டர் ரைடர். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்ருங்க. அண்ட் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பெரிய ரைடு ஒன்று போகிறேன். புனே டு கோயம்புத்தூர் ரைடு. ஒரு நான் ஸ்டாப் ரைடு அண்ட் சோலோவாக நான் போகிறேன். கிட்டத்தட்ட 1250 கிலோமீட்டர் நான் 18 ஹவர்ஸில் கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான், நம்ம ஸ்டார்ட் ரைட் பண்ணிட்டோம். அண்ட் இது நம்ம செட்டப், மொபைல், க்ளவுஸ் அண்ட் பேக் செட்டப் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம கண்டினியூஸாக போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. 1:23 ஆச்சு, இல்லை 21 காட்டுது. அண்ட் ட்ரிப் மீட்டர் நம்ம இப்போ 0 பண்ணிப்போம். ட்ரிப் 1ல் வச்சுக்கிட்டு 0 பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், 0 ஆயிடுச்சு. அண்ட் நம்ம இப்போ 1200 கிலோமீட்டர் 20 மணி நேரத்தில் நம்ம போகிறோம். இப்போ பார்ப்போம், போகிறோம், செய்கிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ எங்கன்னா புனே டு பெங்களூர் ஹைவே பக்கத்தில் வந்துவிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஹைவேக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஒரு மினிமம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ நைட் டைம் எங்காட்டி 80 அந்த சைடில் போகிறேன். ஸோ பெங்களூர், அடுத்து சேலம், அப்புறம் ஈரோடு, அப்படி போய் நம்ம உள்ளுக்குள்ளே போயிட போகிறோம். சரிங்களா? டன், போகலாம். நான் ஸ்டாப் ரைடில் ஒன்று இருக்கேன். அதான் 1200-300 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் ரைடில் போயிட்டுருக்கேன். நான் இப்போ கரெக்டாக 4 ஹவர்ஸில் 360 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கரெக்டாக நான் இப்போ பெலுகாவில் இருக்கேன். நான் இப்போ எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறேன்னா புனே டு கோயம்புத்தூர் 1300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரைட் 20 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இது நம்ம ரெட் புல் இங்கே நின்றுருக்கா. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இது நம்ம பெலுகாவ் ஏரியா, பெலுகாவ் டோல்கேட்டில் நின்று. இப்போ கரெக்டாக விடிஞ்சிருச்சு. டைம் கிட்டத்தட்ட ஒரு 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 6:30 தான் ஆச்சு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸும் வந்துட்டுருக்கு. சூரியனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு சின்ன சேஃப்டி டிப்ஸ், எப்போவுமே ஹைவேல போகும்போது சேஃப்டி கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சொல்ல, எதை பற்றி திங்க் பண்ணாமல் ரோட்டை பார்த்து நீங்கள் பாட்டு ஓட்டிகிட்டே இருங்க, அது மட்டும் போதும். ஸோ இப்போ என்னென்னா கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ மேப்பையும் நான் பார்க்கல, மொபைலும் திருப்பி வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ரைஸ் வந்துட்டுருக்கு. தெரியுதுங்களா? சைடில் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ தெரியுதா? இப்போ தான் கரெக்டாக சூரியன் தெரியுது. எவ்வளோ நாள் ஆச்சு இந்த சூரியனை பார்த்து. நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏன்னா காலைல எழுந்திரிச்சோடனே அந்த மாதிரி வேலைக்கு போய் ஷிஃப்ட்டில் இருந்துட்டு ஒரு மாதிரி சூரியனை பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இருக்காது, அப்படி இருந்துச்சு. அண்ட் எனிவேஸ், ஃபைனலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூரியன் நம்ம பார்க்குறோம். எஸ், ஓகே. அப்படின்னு பார்த்தா நம்ம பெட்ரோலும் முடிய போகுது. சரி, ஓகே, நம்ம பையன் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டான். அடுத்து எதாவது எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, நம்ம சூரியனை பார்ப்போம் முதல்ல. நல்லா இருக்குல்ல சூரியன்? எனிவேஸ், நம்ம அப்படியே மெதுவாக உருட்டிகிட்டே போவோம். ஏன்னா எப்போ பையன் நிற்பான்னு தெரியாது எனக்கு. ஸோ மேப்பில் நான் ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்துட்டேன், இந்தியன் ஆயிலோடது. அங்கே தான் நான் கரெக்டாக இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம பையன் கரெக்டாக எவ்வளோ தந்தா ஃபுல் டேங்க்கில் கிட்டத்தட்ட 420 கிலோமீட்டர் மைலேஜ் தந்திருக்கான் 13 லிட்டருக்கு. இன்னுமே ஒரு 2 லிட்டர் பக்கத்தில் இருக்கும். இருந்தாலும் நான் சேஃப்டிக்கு அடித்து வச்சுக்கிறேன். ஏன்னா பெட்ரோல் பங்க் அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது ரொம்ப போயிடும்னு சொல்லிட்டு இப்போயே நம்ம பையனுக்கு பெட்ரோல் போட்டுடலாம். மேபி அங்கே கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காரில் தான் வாழத்தை ஓட்டிகிட்ருக்கேன் நான். சரி, ஓகேங்க, பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. ஃபுல் டேங்கர்ண்ணே, ಫುಲ್ ಟ್ಯಾಂಕ್ ಮಾಡೋದು? ಫುಲ್ ಟ್ಯಾಂಕ್ ಕಾರ್ಡದಲ್ಲ? ಕಾರ್ಡಿಲ್ಲ. ಯು ಪಿ ಐ ಇಲ್ಲ? ಯು ಪಿ ಐ ಕ್ಯಾಶ್
ATM ಅದ ಅಲ್ಲಿ ಬರ್ತೀನಿ ATM. கார்டும் இல்லைன்னு சொல்லிட்டான், கூகுள் பேவும் இல்லைன்னு சொல்லிட்டான். சரி கடைசியில் அந்த பக்கம் ஒரு ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் இருந்துச்சு, அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துட்டு காசு. நல்ல வேலை ஏடிஎம் இங்கே இருந்துச்சு, இல்லைன்னா என் பொழப்பு என்ன ஆகிறது. இன்னும் வேறு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு பக்கத்தில், இன்னொரு 3-4 கிலோமீட்டரில் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. சரி எதுக்கு இங்கே தான் இருக்குது ஏடிஎம் சொல்லிட்டு நான் இங்கேயே எடுத்துட்டேன். சரி மணி கொடுத்துடலாம் இவனுக்கு. என்னோட ₹1100 ಅದಲ್ಲ, ₹1100 ₹1200 12,000 ಅದ 1200 500 ಆಯ್ತು ಆಯ್ತಲ್ಲ, ಕರೆಕ್ಟ್ ಆಯ್ತು ಕರೆಕ್ಟಾ? ₹400 ಮಾಡೀನಿ. ಹಾಂ ಹಾಂ ஓகே ஓகே நம்ம ஃபுல் டேங்க் போட்டு கெத்தாக போயிட்டுருக்கோம். அப்பா வேறு லெவல் ரோடுங்க, சூப்பரான அந்த சூரியனோட இந்த காலங்காலத்தில் வர்ற வெயிலும் அதுவும் ப்ளஸ் இந்த ரோடும் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. நான் பாட்டுக்கு பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கேன், குறுக்கே அவனும் வராமல் இருந்தால் சரி சாமி, மெயினாக இந்த நாய் வராமல் இருந்தால் சரி. ஏன்னா நம்ம காலையில் வரும்போதே ஒருத்தன் நம்ம பையன் கொடுக்க வந்தான், நம்ம குட்டி பையன் தான் அவன். ஸோ நாங்கள் வளர்க்குற நாய் தான் அது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போது நடுவில் எவனா வந்துட்டானா அது ஒரு பெரிய அம்பா போயிடும் சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே போயிட்டுருக்கணும், ஏதாவது உள்ளே வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரக்குக்காரங்களாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க, அவங்க நல்லா டிசிப்ளினாக தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அந்த காரங்களையும் பஸ்காரங்களையும் மட்டும் நம்பவே முடியாது. ஏன்னா எப்போ இண்டிகேட்டர் போடவே மாட்டானுங்க, எப்பவுமே போட மாட்டாங்க இண்டிகேட்டர். ஹே கைஸ், நம்ம ரயிலில் இப்போ வந்துட்டு என்ன சொல்ல 500 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் இருக்குது. 600 இன்னும் 700 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அதாவது வந்து நம்ம 500 கிலோமீட்டர் 7.5 மணி நேரத்தில் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 700 கிலோமீட்டர் இருக்குது, அது வந்துட்டு ஒரு 9 மணி நேரத்தில் கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்சுவலி டைம் வந்து 8:30 மணி ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேபி நம்ம வந்துட்டு கரெக்டாக 6 மணி இல்லைனா 7 மணிக்கு ரைடு ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க பார்ப்போம், ரைட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் தான் தொட்டாச்சி நீங்கி. எப்படி பார்த்தீங்கன்னா தொட்டன்னு சுருங்கிடுச்சா, இங்கே இருக்குது இதுக்கு பேர் தான் சொட்டாச்சி. நிறுத்த நேரத்தில் என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது தொட்டாச்சி நீங்கி அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் இங்கே பாருங்கள், தொட்டனா சுருங்கிச்சு. எப்படி தொட்டாச்சு நீங்கள்? அண்ட் இது நம்ம ரெட் புல் இங்கே அப்படி நிறுத்தியிருக்கோம். கொஞ்சம் கரெக்டாக 500 கிலோமீட்டர் இங்கே தான் முடிஞ்சிச்சு. இது கரெக்டாக ஹுப்ளியை தாண்டி தன்னவரிகை அப்படின்னு சொல்கிற இடம், ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு இடம். இடம் அப்படியே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு, சுற்றிலும் வயல்வெளி, அப்படியே பார்க்க நல்லாயிருக்கு. நம்ம இப்போ அந்த 500 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டு 7.5 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 700 கிலோமீட்டர் இருக்குது, 9 மணி நேரத்தில் போகணும். இன்னொரு 300 300 கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் கரெக்டாக 650 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம கரெக்டாக இப்போ இன்னொரு 8 ஹவர்ஸில் கண்டிப்பாக போயிடும்னு நினைக்கிறேன். 8 ஹவர்ஸில் கண்டிப்பாக போக முடியாது, 9 ஹவர்ஸ். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:43 டைம் ஆச்சு. அண்ட் மேக்ஸிமம் ஒரு 7-8 மணிக்குள்ளே கண்டிப்பாக போயிடலாம். சரியா? சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே நின்றுட்டு ஒரு சாய் போட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். நான் இப்போ நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையா, கரெக்டாக தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:24 ஆயிருக்கு. பெங்களூருக்கு கரெக்டாக 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எதில் போயிட்டுருக்கோன்னா கரெக்டாக பெங்களூரில் இருக்க சில்க் ரோடா, இல்லை அது நைஸ் ரோடில் நம்ம போயிட்டுருக்கோம்.
இப்போ என்னென்னா இங்கே இந்த ரோட்டுக்குள்ளே போகிறதுக்கு டூ வீலருக்கு மட்டும் நான் 70 ரூபா பே பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் டேரெக்டாக ஹொசூர் ரோடு போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் 70 ரூபா பே பண்ணியிருக்கேன். ஆனால் ரோடு பக்காவாக வச்சுருக்காங்க. இதுக்கு கரெக்டாக காசு வசூலிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த சிட்டியை வந்துட்டு இந்த ரோடு வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப டைம் சேவ் பண்ணுன்னு சொல்லலாம். யாராவது இவங்க தான் போகிறாங்களா? இவங்கெல்லாம் கரெக்டாக அந்த இதில் டோல்கேட்டில் பார்த்தேன் அந்த பே பண்ணும்போது. நல்ல ரைடர்ஸ் எல்லாமே எம்ஹெச் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் போட்டிருக்கு. எல்லாருமே கேடிஎம் ரைடர்ஸ் தான் போலையே. அட்வென்ச்சரு, டியூக்கு, இவன் மட்டும் ஏதோ ட்ரைம்ப் வச்சுருக்கான் போல். ட்ரைம்ப்னு தான் நினைக்கிறேன் அந்த வண்டி. ஆனால் சர்ருண்டு போயிட்டுருக்காங்க. பார்த்துங்க, நான் அப்படியே முன்னாடி சொன்னேன்ல, அதே தான். எப்போவுமே சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ஆல்வேஸ் இவங்க பாரு எவ்வளோ சேஃப்டியாக போயிட்டுருக்காங்க. அந்த ரிஃப்ளெக்ஷன் இது, ஹெல்மெட்டு, இது எல்லா ரைடிங் பேண்ட்ஸும் போட்டிருக்காங்க அவங்க. நம்மளாம் ஜீன்ஸ் தான் போட்டிருக்கோம், காசு இல்லாமல் நீ கார்டு போட்டு போயிட்டுருக்கேன் நான்லாம். என்னத்தை பண்ணேன். ஸோ இவங்க கூட கொஞ்சம் தூரம் போவோம், எப்படி போகிறானுங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்பீடாலாம் போக மாட்டேன்டா. சர்ன்னு போகிற நீ போ, நானும் பின்னாடியே வர்றேன். இவங்க எதுவும் பாடுறா முன்னாடி போயிட்டா. எனக்கு தெரிஞ்சு இவங்க எதுவும் ஸ்பீடாலாம் போக மாட்டாங்க. நம்ம போகிற ஸ்பீடுக்கெல்லாம். சரி, ஓகே விடு, அவங்க முன்னாடி போயிட்டாங்க போல். என்னடா 2 பேர் இப்படி போகிறீங்க, இதுக்குள்ளே நான் எப்படி போகிறது? சரி, பூந்தாச்சு, அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு நான் பாட்டுக்கு முன்னாடி வந்துட்டேன். அவங்க பொறுமையாக வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு மிஷனில் இருக்கோம்ல, ஒரு நான் ஸ்டாப் ரைடு. நான் என்ன 20 மணி நேரத்துக்கு பிளான் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரத்தில் போயிடுவேன்னு நினைக்கிறேன். ரோடெல்லாம் அந்த மாதிரி பாருங்கள், செம்மையாக வச்சுருக்கு. இதுக்கு பேர் தான் நைஸ் ரோடுன்னு சொல்கிறது. இவ்வளோ நைஸாக காங்கிரீட்லேயே போட்டிருக்கானுங்க பாருங்கள். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. கரெக்டாக நைஸ் ரோடுக்கு என்ட்ரி ஆனதுக்கு இந்த ரைடர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தன் ராயல் என்ஃபீல்டில் வந்துட்டுருந்தான். கீழே கை காட்டிகிட்டே வந்துட்டுருந்தான். எனக்கு என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, இவரும் நம்ம ரைடர் கேங்கில் தான் ஒருத்தர் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் நாய் வந்ததுக்கு கை காட்டியிருக்கான். ஸோ ரைடிங் சிக்னல்ஸ்லாம் இருக்குங்களே, ஸோ அது காட்டியிருக்கான். ஸோ புரிஞ்சிருச்சு, ரொம்ப நன்றி. அவன் வீடியோவில் என்னால் காட்ட முடியல. ஸோ இருந்தாலும் ஆமாம், யாரும் தெரில. ஆனால் ஜோடியோட போயிட்டு இருந்தான், லவ்வரோட. நம்ம யாரும் இல்லை, நம்ம பின்னாடி பேக் கட்டிட்டு தான் போயிட்டுருக்கோம். சரி, ஓகே, அவன் அப்படியே போவோம். அடுத்து இந்த ரோடு கரெக்டாக ஹொசூரில் போய் ஜாயின் ஆகும். ஹொசூர் ரோட்டில் போய் ஜாயின் ஆகும். ஸோ அங்கேருந்து நம்ம ஹொசூர் போய் போனால் நடந்துச்சு. ஏன்னா அந்த பார்டரில் கண்டிப்பாக ஏதாவது டிராஃபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தீபாவளி டைம் ஆச்சு இது. ஸோ டிராஃபிக் இருக்குமா இல்லையா, அது அங்கே போய் தான் தெரியும் எனக்கு. டிராஃபிக்கில் மாட்டினோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகிடுவோம். பார்ப்போம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே போயிட்டே இருப்போம். ஆனால் ரோடுங்க பக்காவாக வச்சுருக்காங்க ரோடு. ஆனால் என்ன சொல்ல, எல்லாமே சைடில் மலை தான் இருக்குது. அப்படியே சைடில் ஜாயிண்ட் ஆகி எலக்ட்ரானிக் சிட்டி போகிற வழி, அப்புறம் வேறு எங்கேயோ இடம்லாம் போட்டிருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு தெரில என்னென்னு. ஓகே, அப்படியே ரோடை பார்த்தே போவோம் நம்ம. நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா கடைசியில் அதே நடந்துருச்சுங்க. டிராஃபிக் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். கரெக்டாக ரொம்ப பெரிய டிராஃபிக்கில் வந்து மாட்டிகிட்ருக்கேன். எங்கடா போகிறீங்க நீங்கள் எல்லாம், எங்கடா போகிறீங்க அப்படின்னு அந்த என்ன சொல்ல, யார் அவர், பரிதாபங்களில் அந்த கோபி சுதாகர் சொல்கிற மாதிரி எங்கடா போகிறீங்க அப்படி தான் இருக்குங்க. எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் எதில் போகிறான். சரி, நம்மளும் பூந்து இதுலேயே போகிறோம். இப்போதைக்கு நம்ம வெளியே போகணும், அவ்வளோதான் மேட்ருங்க. எதுக்குடா என் டிராஃபிக்கு, ஏன் ஜாமி இப்படி பண்ணுறீங்க? உள்ளே பூந்துரு. இவ்வளோ பெரிய பைக் வேஸ்ட்டு. அவனே போகும்போது நம்ம முன்னாடி நிற்கிறது நிஞ்சா வெர்சஸ். இவ்வளோ பெரிய பைக் இங்கே ஓடும்போது நம்ம பைக் ஓடாதான் இங்கே ஓட்டுறோம். டிராஃபிக்கை தாண்டி போகிறோம். கிளம்பிட்டான், நம்ம கிளம்புறோம். சேனல் பேர் என்னன்னா ஒண்டர் ரைடு. சின்ன சேனல் தான். ஒண்டர் ரைடர். பக்கத்தில் ஓகே தானே? சரியா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். இதுதானே சரி, பார்ப்போம். பசங்க
பைடோ பை. ஃபோன் பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ நம்ம வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் ஷேர் பட்டனை மூணுத்தையும் தட்டி விட்ருங்க. அண்ட் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களும் அதையே பண்ணுங்கள். அண்ட் பழசாக வீடியோ பார்க்குறவங்க சட்டுன்னு போய் லைக் பட்டன் அண்ட் ஷேர் பட்டன் அண்ட் கமெண்ட் முடிச்சா பண்ணி விட்ருங்க. ஓகே, இந்த வீடியோ நான் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. தொப்பூர் கணவாயா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரோடு ரொம்பவுமே டேஞ்சரஸாக இருந்துச்சு. ஸோ நைட் டைமெல்லாம் இங்கே ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்துட்டு பண்ணியிருக்கேன். பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு. ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 1067 கிலோமீட்டர் நம்ம வந்திருக்கோம். 1067 கிலோமீட்டர். ஸோ இன்னும் வந்துட்டு கரெக்டாக ஒரு 173 கிலோமீட்டர் இருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் வரும். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:51 ஆகுது. சேலத்துக்கிட்ட வந்துட்டு சேலத்தை தாண்டி போனால் முடிஞ்சு, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, டன். ஆல்ரைட் காய்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு கரெக்டாக அவினாசியே வந்துவிட்டோம். அவினாசி வந்தோடனே ஒரு பெரிய விஷயத்தை நான் பார்த்தேன். என்னென்னா ஃபுல்லாக வடக்கான் கேங்காக இருந்துச்சு. என்னடா ஒரு வடக்கான் ஊரே வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. சரி விடுங்க, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரி ஓகே, நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். வடக்கான்ஸ் நீங்கள் நல்லா ஜாலியாக இருங்க. ஸோ யா, கிட்டத்தட்ட வந்தாச்சு வீட்டுக்கு. அண்ட் ஃபைனலி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் காய்ஸ். புனே டு கோயம்புத்தூர் ரைடு 1250 கிலோமீட்டர். நான் நைட்டு 1:30 மணிக்கு எடுத்தேன். கரெக்டாக 7:30 மணிக்கு நான் இங்கே வந்துட்டேன். 18 மணி நேரத்தில் நான் வந்துட்டேங்க. அண்ட் இதெல்லாமே நீங்கள் இருக்கங்க வந்த ஒரு சப்போர்ட்னால தான். ஒண்டர் ரைடர் ஃபேமிலி என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த விலாக் வந்துட்டு கோயம்புத்தூர் டு புனே விலாக் வருது. வேணும்னா எஸ்ன்னு ஒரு கமெண்ட் போட்டுவிடுங்க. சீக்கிரம் வீடியோ அப்லோட் ஆகும்.